ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷெட்யூல் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2 வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஃப்ரீ பேட்சில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கான வீக்லி டெஸ்ட்டும் வந்து நம்ம நேற்று வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீக் கம்மிங் வீக் இந்த 3rd வீக் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ கவனமாக வந்து கேட்டு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அது போக இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க, நியூ ஸ்டூடெண்ட்லாம் வந்து வந்திருக்கீங்க. அவங்க எப்படி நாங்கள் ஃப்ரீ பேட்சில் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கான பதில் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக வீடியோவை கடைசி வரைக்கும் லிசன் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? சரிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷெட்யூல்ல வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ ஷெட்யூல் 3 வரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு வீக் 3பா. ஓகேவா? ஸோ இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா இன்னைக்கு மண்டே 18 ஆகஸ்ட் 2024 இருந்து 24 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் இந்த ஷெட்யூல் பீரியட் வந்து இருக்கும். ஸோ 24 ஆகஸ்ட் 2024 நெக்ஸ்ட் சண்டே வந்து இந்த ஷெட்யூல் 3க்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம இனிமேல் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு சண்டே டெஸ்ட் வந்து வந்துடும். சரியா? ஸோ என்ன சார் படிக்கணும்? நான் இந்த வாரத்துக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, தமிழில் நம்ம ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 6th இயல் 7, 8 அண்ட் 9 இந்த 3 இயல் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா தரவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் வந்து படிச்சுக்கோங்க. யூனிட் 7ல் நான்மணி கடிகை அப்புறம் பழமொழி 400 அப்படிங்கிற 2 டாபிக் வந்து படிக்கணும். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த தமிழில் இந்த 3 இயலுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துட்றேன். சரியா? 3 இயலுக்கும் நான் வீடியோ வந்து கொடுத்துட்றேன். இலக்கணத்துக்கும் அதே மாதிரி நான் வேர்ச்சொல் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். யூனிட் 7க்கும் வந்து நான்மணி கடிகை பழமொழி 400 அதுவும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ போன இதில் வந்து நாலடியார் வந்து உங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தான் படிச்சிங்க. ஸோ இப்போ நான் அதுவும் வந்து உங்களுக்கு புதுசாகவே வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகேவா? ஒன்ஸ் அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன்ப்பா. நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு வாட்டினாலும் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், இந்த பாடத்தில் வந்து எது இம்பார்ட்டன்ட், எது படிக்கணும், எது படிக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். சரியா? நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷார்ட் பண்ணி போட பார்க்குறேன். ஆனால் இயல் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லென்த்தாக தான் வந்து வரும். ஏன்னா நம்ம நிறையா டேட்டா வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். சரியா? நான் முடிஞ்சால் பாட்டாக போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுருக்கி வந்து நான் போட்டு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இந்த எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கோ அப்படிங்கிறத அதை நம்ம ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? நம்ம வீடியோ லென்த்துக்காக நம்ம வந்து கட் பண்ணி நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். ஓகேவாப்பா? ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ தயவு செஞ்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. சரியா? ஸ்டாப் ஆகாதீங்க, டிமோட்டிவ் ஆகாதீங்க. இந்த டெஸ்ட் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காம இருக்கலாம். உங்களுக்கு நிறையா சூழ்நிலைகள் இருக்கும். சரியா? உங்களுடைய போராட்டங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள்லையுமே வந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி வரீங்க, நம்மளோட பேட்சை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும். சரியா? ஸோ 1, 2 இடங்கள்ல கேப் இருக்கலாம். தப்பு இல்லை, பரவாயில்ல. நீங்கள் அடுத்தடுத்த வீக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க. சரியா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம இந்த லெசன்ஸு இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஒரு தடவை மட்டும்தான் எக்ஸாம்லேயே வந்து படிக்கிறோம். இனிமேல் நம்ம எக்ஸாம் வரைக்கும் இதை படிக்கவே மாட்டோம். அப்படி கிடையாது. ஓகேவா? ஃபுல்லாக இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை முடிச்சுட்டு திரும்ப ஒருக்க ரிவிஷன் பண்ணுவோம். இப்போ 6th புக் இருக்குது அப்படின்னா இப்போ ஒருக்க நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க. இந்த 6th புக்கை நீங்கள் கிட்டத்தட்ட இதே மாதிரி நீங்கள் 2 இல்லை 3 தடவை இல்லை 4 தடவை வந்து ரிவிஷன் பண்ணி படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது தான் நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போவே உங்களால் இதை ஃபுல்லாக வந்து நான் எல்லாமே இப்போ 6th இயல் 7னா A to Z எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு மைண்டில் இருக்குது அப்படின்னு இருக்கவே முடியாதுங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேவையில்லாத தாட்ஸ்லாம் வந்து வராது. என்னடா அது நம்மளால் வந்து படிக்க முடியல, நம்மளுக்கு மறந்து போகுதே, நம்மளால் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு வாரத்துக்குள்ளே இத்தனை லெசன் படிக்க சொன்னாங்க, நம்ம இதில் பாதி தானே படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். சரியா? நம்மளால கண்டிப்பாக முடியும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம போகிறோம்ல, அதனால் கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவாப்பா? அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு தான். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை இந்த வீக்கில் வந்து டோட்டலாக முடிச்சிருவோம். சரியா? ஸோ என்னென்ன மாடல் இருக்கோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்து அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வீக் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து போக போகிறோம். ஓகேவாப்பா?
சரி. நேத்து டைம் அண்ட் ஒர்க்ல வந்து நீங்க எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் வந்து மீடியமா தான் இருந்திருக்கும். சரியா? நான் கொஞ்சம் ஈஸியா தான் வந்து உங்களுக்கு குடுத்துருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா தான் வந்து குடுத்துருந்தேன். ஸோ மத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? டஃப்பா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சா? இல்ல உங்களுக்கு நல்லா புரியிற மாதிரி இருந்துச்சா? கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அந்த டெஸ்ட்ட பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகேப்பா. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு பாலிட்டில மாநில அரசு பார்க்க போறோம். அண்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து நம்ம இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஓகேவா? டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த 2 லெசனுக்கான வீடியோ வந்து நான் நம்மளோட சேனல்ல வந்து குடுத்துடுறேன். அதே மாரி போன ஷெட்யூல்ல வந்து ஜிஎஸ் டாபிக் வந்து நடத்தாம இருந்துச்சு 2 லெசன். ஓகேவா? ஸோ அதையும் வந்து நான் இந்த வாரம் உங்களுக்கு வந்து குடுத்துடுறேன். ஓகேவா? நான் நேத்து சொன்ன மாரி தான் டெலகிராம்ல இந்த வாரம் பிரிப்பரேஷன் இன்னும் ஃபயரா போப்போது. இன்னும் வந்து பயங்கரமா வந்து போப்போது. ஸோ அதனால நீங்க தயாரா இருந்துக்கோங்க. சரியாப்பா? ஸோ நீங்க வந்து போன ஷெட்யூல்ல ஒரு சில பாடங்கள் வந்து நீங்க படிக்காம வச்சிருந்திருக்கலாம். கேப் இருந்திருக்கலாம். பரவால்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இந்த ஷெட்யூல படிச்சுக்கிட்டே படிங்க. சரியா? நீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நாளைக்கு, 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 நாளைக்குன்னு நீங்க தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா, அது வந்து நாட்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால பாலிட்டில வந்து ஒரு 2 லெசன் இருக்கா? சார் 2 லெசன் இருக்கு. அதுல நான் வந்து ஒரு லெசன் வந்து ஃபுல்லா படிச்சுட்டேன். அடுத்த லெசன் வந்து ஒரு பாதி படிச்சுட்டேன். இல்ல ஒரு லெசன் படிச்சுட்டேன் அப்படின்னா, அத வச்சு நீங்க டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணிருங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல் வந்தோனே நெக்ஸ்ட் வீக் என்ன ஷெட்யூல்ல இருக்கோ, இப்போ போன ஷெட்யூல் நீங்க படிச்சு அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. அது முடிஞ்சுச்சு நேத்தோட. ஓகேவா? ஸோ அத அப்படியே வந்து நீங்க சாப்டர க்ளோஸ் பண்ணிட்டு, ஷெட்யூல் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதா? நீங்க வந்து ஒரு இடத்திலே வந்து இந்த ஒரு ஒரு 10 பக்கம் படிக்கல. இந்த ஒரு ஒரு பாடம் படிக்கல. அதனால இத முடிச்சுட்டு அடுத்து போவோம், அடுத்து போவோம், அடுத்து, அடுத்து, அடுத்துன்னு சொல்லி நீங்க நாளைக்கு, நாளைக்குன்னு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து எல்லா கடைசி ஷெட்யூல் வரைக்குமே நீங்க லேட்டாவே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து படிக்கிற மாரியே இருக்கும். புரியுதா? ஏன்னா இப்ப இன்னைக்கு மத்த எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே வந்து இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த வீடியோ பார்த்த நிமிஷம் அவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நீங்க போன வீக்ல பெண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வீக்ல வந்து அப்ப 2, 3 நாள் தள்ளி போற மாரி இருக்கும். அப்ப அடுத்த வீக்ல அதே மாரி 2, 3 நாள் தள்ளி போகும். அதுக்கு அடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து இது போய்க்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதனால அப்படி இல்லாம முடிஞ்ச அளவுக்கு 80-85% வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணுங்க. அது போதும். ஓகேவா? நான் ஓப்பன் அப்பா பேசுறேன்ப்பா. இதெல்லாம் வந்து யாருமே உங்களுக்கு வந்து இவ்வளோ ஓப்பனா வந்து சொல்ல மாட்டாங்க. சரியா? நான் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள நினைச்சு ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் நம்மளோட சேனல்ல ரொம்ப, 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 ரொம்ப அதிகம். சரியா? நான் சொல்றது உண்ம. அது உண்மனா, நீங்க ஒரு லைக் கூட போடுங்க. இந்த வீடியோ கூட ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. சரியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்காக அவங்கள மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லல. எல்லாரையுமே காலேஜ் போயிட்டு வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. வெளிய தங்கி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள். இங்க யாருமே வந்து நான் வந்து ஏசி ரூம் இருக்கு எங்க வீட்ல. எங்க அப்பா வந்து எனக்கு எல்லா புக்ஸு எங்க வீட்ல வந்து எனக்கு எல்லா புக்ஸு, எல்லா மெட்டீரியலு, லேப்டாப்பு அது இதுன்னு எல்லாமே வாங்கி குடுத்துருக்காங்க. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஏசி இருக்கு வீட்ல. நான் பாட்டுக்கு போட்டு உட்காந்துட்டு 18 மணி நேரம் படிப்பேன். 16 மணி நேரம் படிப்பேன். படிக்க, சாப்பிட, தூங்க இது மட்டும் தான் எனக்கு வேலை. இது மட்டும் தான் என்னோட வாழ்க்கை. அப்படின்னு வந்து இங்க யாருமே கிடையாது. புரியுதா? ஏன்னா, இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு உங்களுக்கு பின்னாடி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அன்றாட கடமைகள், அன்றாட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அப்படிங்கிறது நெறையா இருக்கு. சரியா? நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கான டாஸ்க்குங்கிறது நெறையா இருக்கு. அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி, இதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். புரியுதா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு அதிகமான ஒரு ப்ரெஷர குடுத்து, இத பண்ணு, இத பண்ணு, அத பண்ணு, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணாதான் அப்படின்னு அதிக உங்களுக்கு ப்ரெஷர குடுத்து, நீங்க வந்து என்னடா இது, இது நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கே இங்க இவ்வளோ வேலை இருக்கு. இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள போக வைக்க மாட்டேன். சரியா? ஸோ அந்த மைண்ட் செட்ல நான் இல்ல. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, அதோட உங்கள எப்படி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உங்கள வந்து செதுக்கி புரியுதா? ஒரு பெரிய பாறை இருக்குன்னு வைங்களேன். ஒரே நாள்ல அந்த பாறை வந்து ஒரு சிற்பமா வந்து வராது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து செதுக்குவாங்க. இதுவே அந்த சிற்பி வந்து, "இல்ல நான் வந்து இந்த ஒரே நாள்ல எனக்கு இந்த சிலை வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அடிச்சா, அந்த கல்லு வந்து உடைஞ்சு தான் போகும். சரியா? அந்த கல்லு வந்து எதுக்குமே பயன் இல்லாம தூக்கி கொண்டு ஓரமா போட்டுருவாங்க. இதுதான் வந்து நடக்கும். சரியா? இங்கேயும் இதுதான் வந்து நடக்கும். அதனால தான் நான் இவ்வளோ வந்து உங்களோட சிச்சுவேஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இவ்வளோ வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்டடி பிளானு, ஒரு கொஞ்சம் லெஜிட்டான ஒரு விஷயங்கள வந்து நம்ம வந்து பண்றோம். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து டஃப்பா இருக்கும். சரியா? ஸோ அதனால
கவனமா வந்து படிங்க. நம்மளோட வீடியோஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னாலும், அதுக்காக தான் இப்ப லெசன் வீடியோஸ் எல்லாருமே நம்ம ஸ்டூடண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரியா? அதுக்காக நான் இன்னிலேருந்து உங்களுக்கு இந்த லெசன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் புதுசா உங்களுக்கு போடவும் ஆரம்பிச்சுடுறேன். ஸோ அத பார்த்து அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. எது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறதையும் சொல்றேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த நியூவா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்கப்பா. புது ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து வந்திருக்கீங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா, "சார் நான் டெஸ்ட் வந்து எப்படி சார் அட்டெண்ட் பண்றது? எனக்கு வந்து பேட்ஜ்ல வந்து நான் எப்படி சார் ஜாயின் பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறீங்க. ஒண்ணுமே கிடையாதுப்பா. இது பேட்ஜுக்கு வந்து நீங்க பேமெண்ட்டான்னு கேட்குறீங்க. எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃப்ரீங்கிறதுக்காக குவாலிட்டி கம்மியா இருக்குமா சார்? தரம் இருக்காதா சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கீழ வந்து கமெண்ட்ஸ்ல போய் கேட்டு பாருங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பேட்ஜ் வந்து நம்ம எப்படி போய்க்கிட்டு இருக்கு, நம்ம டெஸ்ட் வந்து எப்படி குவாலிட்டியா குடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலயும் நீங்க கண்ணால பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ நான் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும், டெலகிராம் சேனல் லிங்க்கும் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரியா? பேட்ஜோட லிங்க் தான். அத கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாலும் சரி. ஏதோ ஒரு இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுதான் வந்து நீங்க பேட்ஜ்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ராசஸ். சரியா? ஏன்னா இதுல பேமெண்ட் இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால நீங்க டைரக்ட்டாவே வந்து சேனலுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து போட்டிருப்பேன். சரியா? இப்ப நீங்க புது ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. எப்படி சார் ஆரம்பிக்கிறது? எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் வீடியோக்கு போயிருங்க. அந்த டெலகிராம் சேனல்ல எல்லாமே அப்படியே இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன போட்டிருக்கோமோ, அது அப்படியே இருக்கும். நீங்க உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒரு 1 1/2 பாடமா படிங்க. அப்படிங்கிறபோது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணி, அவங்க இப்ப எந்த இடத்துல இருக்காங்களோ, அந்த இடத்துக்கு நீங்களும் ரீச் ஆயிருவீங்க. சரியா? எதுவுமே லேட் கிடையாது. மொதல்ல அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எதுவுமே வந்து ல இட்ஸ் டூ லேட் கிடையாது. எதுவுமே வந்து லேட் கிடையாது. ஓகேவா? இப்ப நீங்க ஆரம்பிச்சா கூட உங்கனால ஜெயிக்க முடியும். ஸோ, அதனால கேள்வி கேட்டுக்கிட்டே, தயங்கிக்கிட்டே நிக்காம, தயவு செஞ்சு ஆரம்பிங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் இங்க ஒரே ஒரு தீர்வு. வேற எதுவுமே வந்து நம்மளுக்கான சொல்யூஷன் வந்து கிடையாது. ஸோ, எக்ஸாம் எப்படி எழுதணும்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஸோ, உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் அந்த குரூப்ல வந்து அனுப்பியிருக்கேன். அந்த நம்மளோட ஃப்ரீ பேட்ச்ல நீங்க லிங்க் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ள போனதுக்கப்புறம் அதில வந்து நான் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் நேத்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, அத வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். ஸோ, அத வச்சு நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல நோட் எடுத்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இப்படின்னு நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கா போட்டு எழுதினாலும் சரிதான். இல்ல சார் என்கிட்ட ஓஎம்ஆர் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதில எழுதினாலும் சரிதான். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சஜஷன் என்னன்னா, ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அதே குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உடைய ஓஎம்ஆர் ஷீட் பிடிஎஃப் வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன். அத டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல சார் என்ட்ட ஏற்கனவே ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு அப்படின்னா, நீங்க அதிலயுமே அட்டெண்ட் பண்ணலாம். எங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல தான் அட்டெண்ட் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நான் ஆல்ரெடி இங்க சொன்னது தான். நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாங்க கட்டாயப்படுத்தல. நீங்க வந்து படிச்சா போதும். நீங்க இதுல ஜெயிச்சா போதும். ஓகேவா? உங்களுக்கான வேலை, உங்களுக்கான வெற்றிய உங்களுக்கு வந்து கிடைச்சா போதும். மத்தபடி இதுல வந்து நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்லாம் அட்டெண்ட் பண்ணணும். நம்மளோட இதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் அன்னைக்கே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். டெஸ்ட் போடுங்க. எந்த சேனல்ல போய் வேணாலும் டெஸ்ட் போடுங்க. எந்த சேனல் பார்த்து வேணாலும் டெஸ்ட் போடுங்க. அது உங்களுக்கு தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம இத தவறா நம்ம ஒரு கைட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து யாருமே வளர முடியாது. புரியுதா? அதான் வந்து இங்க உண்ம. ஸோ, அதனால நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனா வந்து நம்மளோட சேனல்ல என்ன சொல்றோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிறத தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன்னா, நம்ம என்ன உங்களுக்கு கைட் பண்றோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள், நம்மளுக்கு எது எதெல்லாம் வந்து தேவையில்ல அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரிக்ட்டா வந்து நம்ம சொல்றதே கிடையாது, எடுக்கிறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ, அதனால நீங்க குழம்பாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க ரொம்ப வந்து குழப்பிக்க மாட்டீங்க உங்கள போட்டு. ஸோ, இது பண்ணணுமா, அது பண்ண அதனால தான் நம்ம ஷெட்யூலே வந்து இவ்வளோ சிம்பிளா வந்து நம்ம குடுத்துருக்கோம். சரியா? நீங்க சாரிப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும். ஸோ ஷெட்யூலே வந்து நம்ம இவ்வளோ சிம்பிளா வந்து நம்ம குடுத்ததுக்கான காரணமே வந்து அதுதான். ஓகேவா? ஏன்னா இதுவுமே வந்து நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சார் நெறைய இதுல வந்து ரொம்ப அதிகமா குடுக்குறாங்க சார் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து குடுத்துருந்தோம். சரியா? ஸோ அதனால யாருமே வந்து ஸ்டாப் பண்ணி எங்கேயுமே நிக்க வேணாம். அடுத்தடுத்து கடந்து வந்துகிட்டே இருங்க. எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லார்னாலயும் 100% ஷெட்யூல முடிக்க முடியாது. சரியா? இத முதல்ல மனசுல நல்லா புரிய வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளோட வீடியோ கிளாஸஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். நான் எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வந்து குடுத்துடுறேன். ஸோ அதே மாரி நேத்து நடந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து கேட்டிருந்தீங்க. ஆன்சர் கீ அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்ட பத்தி நான் சொல்றேன். ஆன்சர் கீ வந்து நான் இன்னைக்கு மதியம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு மதியம் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப்பா சென்ட் பண்றேன். கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நான் வீடியோஸ் வந்து நெறையா ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால நான்
எனக்கு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு பிடிஎஃபா போட்டு விட்டுர்றேன். நீங்க அத பார்த்து கரெக்ட் பண்ணி, உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இல்ல நான் லைவ்ல வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் லைவ்ல வந்து உங்களுக்கு அந்த பேப்பர வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாப்பா? சரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்க மார்க் எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் லிங்க் வந்து அனுப்புவேன். ஓகேவா? அந்த லிங்க் அனுப்பிச்சுட்டு நான் ஒரு வீடியோல வரேன். வீடியோல வந்து அந்த லிங்க் எப்படி கிளிக் பண்ணி உள்ள போணும், அதுல என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லுவேன். உங்களோட பேரு, உங்களோட ஊரு, நீங்க எவ்வளோ மார்க்கு ஓகேவா? அப்படிங்கிறத நீங்க அதுல டைப் பண்ணிட்டீங்க. அதுல வந்து அந்த லிங்க்குக்குள்ள போய் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்ட நான் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சுடுறேன். ஓகேவா? அனுப்பிச்சு வைக்கிறதுக்குள்ள நம்மளோட சேனல்ல வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். சரியா? நம்மளோட வீடியோல வந்து நான் போடுறேன். அதே மாரி அந்த பிடிஎஃப்பையும் வந்து நம்ம ஃப்ரீ பேட்ஜ்லயும் வந்து நான் போடுறேன். சரியா? இது எதுக்காக பண்றோம் அப்டின்னா, அப்பதான் உங்களுக்குள்ள வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஃபயர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போன வாட்டி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்ப நம்ம அத வந்து ஓவர் கம் பண்ணணும். அடுத்த டெஸ்ட்ல வந்து நம்ம இன்னும் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம இந்த டெஸ்ட்ல 90 மார்க் எடுத்திருக்கோமா, அடுத்த டெஸ்ட்ல 98 92 எடுக்கணும். அடுத்து 94 அடுத்து 96 இப்படி ஸ்டெடியா வந்து குரோ ஆகுங்க. இப்படி வந்து ஸ்டேபிளா வந்து குரோ ஆகுங்க. புரியுதா? நீங்க வந்து நீங்க உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய குரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க ரிவர்ஸ்ல வரவே கூடாது. ஒரு வாட்டி முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா, முன்னாடி போனதா தான் இருக்கணும். சரியா? இப்ப 80 மார்க் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். 84 மார்க்குக்கு போயிட்டோம்னா, அடுத்து இந்த 80 மார்க்குங்கிறது வரக்கூடாது. 84 84 தாண்டி தான் போணும். இதுதான் வெற்றி. இதுதான் குரோத். புரியுதா? 80லேருந்து உடனே 95, 100 போறது குரோத் கிடையாது. 2 மார்க் கூடுனாலும் சரி, 4 மார்க் கூடுனாலும் சரி, அது வந்து வேல்யூபிளா இருக்கணும். திரும்ப அந்த மார்க் வந்து உங்களுக்கு குறையவே கூடாது. புரியுதா? அப்படி படிங்க. அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குரோத் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ நான் அதே மாரி இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் இருக்குப்பா. அண்ட் ஒரு ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, "சார் நான் வந்து நேத்து அட்டெண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணலாமா? நாளைக்கு தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். சரியா? எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து நான் வெட்னஸ்டே வரைக்கும் டைம் குடுக்குறேன். செவ்வாய், புதன்கிழமை வரைக்கும் டைம் குடுக்குறேன். கம்மிங் எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி. சரியா? 20ஆம் தேதி 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் டைம் குடுக்குறேன். 20ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுக்குறேன். 20ஆம் தேதிக்குள்ள நீங்க எழுதிட்டு, 20ஆம் தேதி மதியத்துக்குள்ள சரியா? புதன்கிழமை கம்மிங் வெட்னஸ்டே மதியம் 3 மணிக்குள்ள உங்களோட மார்க் எல்லாத்தையும் அந்த லிங்க்ல வந்து அப்லோட் பண்ணிருங்க. அந்த லிங்க் வந்து நான் இன்னைக்கு நைட் போட்டுருவேன். நான் புதன்கிழமை வரைக்கும் அதுல தான் இருக்கும். அத எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோல வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ அத ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் புதன்கிழமைக்கு மேல நாங்க அத எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு Thursday இல்லைன்னா Friday வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து குடுத்துர்றேன். சரியா? Thursday கூட குடுக்குறேன். மேக்ஸிமம் முடிஞ்சா வெட்னஸ்டேவே வந்து நான் உங்களுக்கு குடுக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துட்டா கூட, நீங்க அத பார்த்துட்டு அடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷன இன்னும் கொஞ்சம் எப்படி ஸ்ட்ராங் பண்றது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஓகேவாப்பா? சரி, ஓகே. இது மட்டும் தான்ப்பா சொல்லணும்னு நெனச்சேன். வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஸோ ஒரு சில இது வந்து நம்மளால ரிப்ளை பண்ண முடியல. யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். நான் டைம் கிடைக்கிறப்பலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ உங்களுடைய கன்சர்னுக்கும் வந்து நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணாம நம்ம கடந்து போயிருப்போம் லைக் போட்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்ல. நான் அத வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவ செக் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அது கொஞ்சம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருக்கும். கமெண்ட்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள நான் வீடியோல வந்து சொல்லுவேன். ஸோ அதனால வீடியோ வந்து ஃபுல் அண்ட் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஸோ ஷெட்யூல எல்லாரும் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ எழுதி வச்சுக்கிட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீக் வந்து நம்ம இன்னும் வெற்றிகரமா வந்து முடிக்கிறதுக்கு நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் குடுத்துருக்கேன். சேனல்ல மேல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் அதே மாரி டெலகிராம் லிங்க்கு நான் வாட்ஸ்அப் லிங்க்கு கீழ குடுத்துருக்கேன். புது ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நீங்க ஷெட்யூல் 1லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் பரவால்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். மத்த ஸ்டூடண்ட்ஸ் 1 பாடம் படிக்கிறாங்களா? நீங்க 1 1/2 பாடம் படிங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து முடிச்சுருவீங்க. சரியா? அடுத்த ஷெட்யூல்க்குள்ள நீங்க வந்து முடிச்சுருவீங்க. நம்ம வந்து எங்க இருக்கோம்? நம்மளுக்கு முன்னாடி எல்லாரும் போய்க்கிட்டு இருக்காங்களே! இந்த எண்ணத்தெல்லாம் தயவு செஞ்சு கைவிட்டுட்டு, நம்ம படிக்கிறோம். நம்மளுக்காக படிக்கிறோம். நம்ம வந்து முடிச்சிருக்கோம். போன ஷெட்யூல் 1 முடிச்சுட்டோம். இப்ப ஷெட்யூல் 1 வந்துட்டு, ஷெட்யூல் 2 வந்துட்டோம். ஷெட்யூல் 3 வந்துட்டோம். இப்படி போய்க்கிட்டே இருங்க. சரியா? இங்க யாரு ஃபர்ஸ்ட்டு வேகமா படிச்சுக்கிட்டு போறா? அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க 5, 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் படிச்சவங்கலாம் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தான் வந்து வேலை கிடைக்கணும். சரியா? 6 மாசத்துக்கு முன்னாடி படிக்க வந்தவங்க, 3 மாசம் 1 வருஷம், 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வந்தவங்கலாம் வந்து ஈஸியா போஸ்டிங் வாங்கிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. சரியா?
அப்படிங்கிறம்போது, இங்க நீங்க உங்க மேல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய ஸ்டடீஸ் மேல தான் நீங்க உங்களுடைய கவனத்த வந்து வைக்கணும். சரியா? ஸோ அத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, நம்ம இத படிக்கிறோம். நம்ம இத வந்து இன்னைக்கு முடிக்கிறோம் அப்படிங்கிற மாரி போய்க்கிட்டே இருங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்க? அவங்க இன்னும் ஷெட்யூல் 3 போயிட்டாங்களே, அவங்க அதிகமா படிச்சுட்டாங்களே, அவங்க ஒரு டெஸ்ட் முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து நினைக்காதீங்க. புரியுதா? நம்மளுக்கு நம்மளுடைய பாத் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஒவ்வொரு டேவும் வந்து எப்படி போகுதுங்கிறத நீங்க கவனிச்சா மட்டும் போதும். மத்தவங்கள நீங்க கவனிக்க வேணாம். ஃபுல் பிளான நீங்க கவனிக்க வேணாம். எக்ஸாம் எப்ப வருது அப்படிங்கிறத பத்தி நீங்க நினைக்க வேணாம். உங்களுடைய வேலைய நீங்க டெய்லி சரியா செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறோமா, இன்னைக்கு இந்த 2 பாடத்த படிக்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு பாடத்த படிக்கிறோம் அப்படின்னா, அத நீங்க உங்க வேலைய கரெக்ட்டா முடிங்க. சரியா? அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து உங்களுடைய மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ! இது இப்படி நடக்குதே, அது அப்படி நடக்குதே. அது அப்படி நடந்துட்டு போகுது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இப்ப நீங்க புக் எடுத்து உட்கார்ந்திருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கீங்கன்னா, அதுக்குள்ள ஃபுல் ஃபோக்கஸ குடுத்து நீங்க படிங்க. சரியா? உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுதுன்னா, நம்மளோட கிளாஸஸ பாருங்க. நம்மளோட டீச்சிங் கிளாஸஸ் எல்லாத்தையுமே பாருங்க. நான் உங்களுக்கு இந்த லெசன் எல்லாத்துக்குமே வந்து வீடியோஸ் வந்து இந்த வாரம் குடுத்துருவேன். ஸோ, அத பார்த்து நீங்க வந்து லிசன் பண்ணிக்கலாம். சரியா? கண்டிப்பா வந்து வீடியோஸ் வந்து பாருங்க. ஏன்னா 2 வாட்டி நீங்க லிசன் பண்ணா தான் இந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் புரியும். சரியா? ஸோ, நீங்க வீடியோவும் வந்து லிசன் பண்ணுங்க. அத முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் புக்க வச்சு படிங்க. பிடிஎஃப் புக்கா இருந்தாலும் சரி, இல்ல கையில உங்கள்ட்ட ஹேண்ட்ல புக் இருந்தாலும் சரி, அத வச்சு நீங்க படிங்க. சரியா? இப்படி நீங்க 2 தடவ நீங்க பண்ணா தான், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணும்போது தான், அது நம்மளோட மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணோனே, ஒரு வாட்டி படிச்சோனயே, ஒரு வாட்டி கிளாஸ ஃபுல்லா கவனிச்சு முடிச்சோனயே, அது உங்களோட மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகாது. நீங்க 2, 3 தடவ அத திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணணும். சரியா? அதனால அத பத்தி யாரும் பயப்படாம, இப்போதைக்கு நம்ம இத படிக்கணும், இத கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி, இப்ப இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஃபுல் எஃபோர்ட்ட போட்டு நீங்க கத்துக்கோங்க. சரியா? அடுத்தடுத்து அதுவா ப்ராசஸ் ஆகும். சரியாப்பா? சரி ஓகேப்பா. நான் மீண்டும் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அத உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்றேன். ஓகேவா? சரி ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.